இது நம்ம தான் அசம்பிள் பண்ணணும். ஆஹா, ஹாய் கைஸ், இட்ஸ் மீ விஜயர். வாங்க நம்ம சைக்கிள் அன்பாக்ஸ் பண்ணுவோம். இது நம்ம தான் அசம்பிள் பண்ணணும். ஆஹா, டூல்ஸ்லாம் அதை கொடுத்துருக்காங்க. சரி, அசம்பிள் பண்ணுவோம். யூசர் மேனுவல் வேறு கொடுத்துருக்காங்க எப்படி பண்ணணுன்னு. பெடல் இதில் இருக்கு. பண்ணுவோம். இது எல்லாமே டைப் பண்ணி மக்கள் ஓகே. சீட்டு பயங்கரமான வேலை தான். இது பின்னாடி, இது முன்னாடி. ஆனால் இது அசம்பிள் பண்ணுறதுக்கு அப்போது ரொம்ப கஷ்டம்தான். சரி வாங்க போடுவோம். இது இங்கே வரும். ஸோ என்ன விஷயம்னா, இன்ஸ்டலேஷன் டாக்குமெண்ட்லாம் இல்லை. சீட்டுக்கு கீழே அதை வச்சுருக்காங்க. இது வரும், சீட் வரும், சீட்டுக்கு கீழே இது எப்படி வரும், நல்லா டைட்டாக இருக்கணும். அதனால தான் அது அப்படி இருந்துருக்கு. ஓகே, இப்போ இது எங்கே போகிறோம்னா, இதை நம்ம இங்கே வைக்கிறோம். இது நல்லா அப்படியே அமைக்கணும். நம்ம ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போதைக்கு இது இப்படி இருக்கட்டும். கண்டுபிடிச்சிட்டேங்க. இதை வச்சு சுற்றணும். நான் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு சுற்றிட்டு இருந்தேன். அதுதான் ரொம்ப மேட்டர். நான் வீல் மாட்டினேன்னா சைக்கிளுக்கு ஸ்டாண்ட் வைக்கணும். முடியலடா சாமி. ஓகே, இது அப்புறமா இருக்கும். ஓகே, we are good to go. அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுது. அலெக்ஸா, டர்ன் ஆன் ஹால். நான் ரிட்டர்ன் பண்ணலான்னு சொல்லி திரும்ப எடுத்து வைக்கிறதுக்கு போயிட்டேன். ஆனால் நம்ம மேலே தான் தப்பு. காரி துப்பிடுவாங்கடா காரி. கிளாக் வைஸ் இது நான் முதல்ல கையிலே மாட்டிட்டேன். இங்கே பாருங்க, இது அப்படி சுற்றிட்டே இருந்தால் மாட்டிடுது. இது கொஞ்சம் ஒரு டைட்டு. இதுவா ஒரு டைட்டு, அவ்வளோதான். ஓகே, ஹேண்ட் பார் மாட்டிட்டு. சரி, இது டைட்லாம் பண்ண வேண்டாப்பா. எப்படி ஃபைலா இதை திருக்கணும்னு நினைக்கிறேன். வேறு பாருங்க, இது சுத்த அதை டைட் ஆகும். கீழே ஒரு இது மாதிரி இருந்தது. ஆனால் இதை நம்ம எப்படி கை வச்சு சுற்றுறது தெரியல. இதில் எது லெஃப்ட் எது ரைட்னு எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். போகிறோம் எப்படி மாட்டுறது நம்ம கொடுத்துருக்கோம். இது ஆஹா, இங்கே ஒன்று இருக்குது. பிரேக்கை லூஸ் பண்ணணும், அப்போ தான் இது சைக்கிளுக்குள்ளே போகும். என்ன வேண்டாமோ
ஒன்னி ஓகே. இது முடியல உண்மையாகவே. நான் பிரேக் வேறு படப்படன்னு கழட்டிட்டு இனி பிரேக் மாட்டணும். சரி மாட்டோம். ஈவெண்ட்டு தலையில்லாத சைக்கிள் எடுத்துக்கங்க. இதில் வந்து ஒரு இடம் இருக்கும், அதில் மாட்டணும். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. சைக்கிளோட பிரேக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இனி ஒன்றே ஒன்று தான் சைக்கிளோட ஹேண்ட் ரெஸ்ட் மாட்டணும். இதில் இன்னொரு வாஷர் வரும், இதை போட்டுட்டு பண்ணணும். அவ்வளோதான், திரும்ப மாட்டணும். இதை மாட்டிட்டேங்க. இனி இதை எப்படி மாட்டணும்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துலாம் சுற்றுவாங்க, எப்படின்னு தெரியலையே. இந்த மாதிரி டைமில் தான் நம்ம யூடியூப் எடுத்து பார்க்கணும், எவனாவது மாட்டிடுமா சைக்கிளை. ஆனால் இதில் வந்து ஒரு grip இருக்குது, தெரியுதா? மேலே தூக்கணும். இந்த ரிஃப்ளெக்டர் மாதிரி இங்கே ஒன்று வரும். கண்டுபிடிச்சிட்டேங்க. இங்கே பார்த்தீங்களா, இது வந்து சும்மா இதை எடுத்துட்டு டைட் பண்ணணும். இது சும்மா டம்மி. அது அப்பா இப்போ ஸ்ட்ரைட் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ நல்லா சுற்றணும், அதை கரெக்டாக சுற்றி டைட் பண்ணணும். அவுட்லேண்ட், எஸ். அது இது மவுண்டன் பைக்குனால நீங்கள் மவுண்டனில் கூட போகணும். அவ்வளோதாங்க. உண்மையாகவே இன்னும் 2 விஷயங்கள் இருக்குது. இந்த பெல்லு மாட்டணும். பெல்லு மாட்டுறது ஈஸி தான். அது என்ன பண்ணோன்னா, இந்த இருக்குல்ல, ஸ்க்ரூ ட்ரைவர் தான் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பெல்லு